ஹாய் ஹலோ வணக்கம், குட் மார்னிங் யூனிவர்ஸ். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், அஸ்ட்ராலஜர், டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேன். நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக ஒரு கார்டு, இது வந்து ஸ்டார் கோட் ஆஸ்ட்ரோ ஆரக்கிள் கார்டு. ஸோ டாரட் ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒன்று தான். ஆரக்கிள் கார்டுங்கிறது வந்து இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட எண்ணங்களை, சிச்சுவேஷனை நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கார்டு தான் ஆரக்கிள் கார்டு. இது வந்து பூஜை முறையில் எடுத்து இது ஹீல் பண்ணி தான் இந்த டிசைன் பண்ணுவாங்க. ஒரு எப்படி ஒரு மந்திரம் அதெல்லாம் பண்ணுறாங்களோ அது மாதிரி. ஸோ இதில் 56 கார்டு இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேச வேணாம், இந்த கார்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டாரட் ரீடிங் வந்து பல பேருக்கு சில நம்பிக்கைகள் தரக்கூடியதாக, சில பேருக்கு இல்லை. ஆனால் நம்மளோட ஜோதிடத்துக்கு வந்து அந்த நம்பிக்கையை தரக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது, பாரம்பரியமாக வர்றது. பர்டிகுலரி இந்த ஸ்டார் கோட் ஆஸ்ட்ரோ வந்து நம்ம ஜோதிடம் மூலம் சொல்லக்கூடிய ஆரக்கிள் கார்டு. இது உங்களுக்கு ஜாதகமே தேவை கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த ஆரக்கிள் கார்டு பார்த்து உங்கள் கேள்விக்கான பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் கூட தெரியல, இல்லை ஜாதகம் பார்த்து சரியான உங்களுக்கு தேவையான பதில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து 56 கார்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 17 ஃபஸ்ட் குரூப், இது வந்து நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. பட் இது சிமிலர் டு ஜோதிடம் ராசி கட்டம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் இந்த பார்ட்டில் நம்ம வந்து இந்த கார்டு 56 கார்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராசி கட்டம் இருக்கு இல்லையா, அது ஏரியஸ், அதாவது மேச ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, டெரஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெமினை, மிதுன ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சர், கடக ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா லியோ, சிம்ம ராசி. அடுத்து பார்த்தீங்கன்னா விர்கோ, கன்னி ராசி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லிப்ரா, துலாம் ராசி. ஸ்கார்பியோ, விருச்சக ராசி. சாகிட்டேரியஸ், தனுசு ராசி. கேப்ரிகான், மகர ராசி. அக்வாரியஸ், கும்பராசி. வைசஸ், மீனராசி. ஸோ இந்த கார்டோட நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் கார்டு கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா டிக்னிஃபைடு, ஸ்ட்ரென்த் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கு. இது நான் வந்து அஸ்ட்ராலஜியில் இதை ரீடிங் எடுத்து பார்த்து சொல்லணும். எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கொஸ்டின் சரி இந்த கார்டை முடிச்சிடலாம். இப்போ டிக்னிஃபைடு, கண்ணியமான அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஆனால் இதில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இதுக்கு ஒரு தியரி இருக்குது இதோட அஸ்ட்ராலஜியில். டீபிலிட்டேட்டட் அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு வந்து பலகீனமான அப்படின்னு வரும். பலகீனமான அல்லது வந்து மன சுழற்சியில் இருக்கிற, எந்த முடிவும் தெளிவாக எடுக்கப்படாத, முடிவு எடுக்கப்படாத நிலையில் உள்ள அப்படிங்கிற அர்த்தம். ரெட்ரோகிரேட் அப்படின்னா இது தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான இருக்குது. பிற்போக்கு. பட் இதை வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். வக்ரம் பெற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சோலார் கிளாரிஃபை அப்படின்னு இருக்கு, சூரியனின் அமைதி நிலைமை அப்படின்னு இந்த கார்டுக்கு இந்த புக்கில் வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இது வந்து சோலார் ஃப்ளார்ஸ், அதாவது சூரியனின் உச்ச நிலைமை எரிப்பு ஆக்டிவேட்டட். இது வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலாக்ஸ் குறிக்கிறது, இது வந்து ஆக்டிவேட்டடை குறிக்கிறது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னும் இதில் வந்து மிச்சம் 56 கார்டு இருக்குது. இது போக இந்த 56 கார்டை நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 9th ஹவுஸ், இதில் ஹவுஸஸும் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு வீனஸ் இல்லை மார்ஸே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்ஸ். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா இதை வந்து பாவக்கட்டம் அப்படின்னு சொல்லுவோம், 9வது இடம். இது வந்து கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு செவ்வாய் கிரகம் இருக்குது. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு கன்னி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்போ நான் சீட் எடுக்கிறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எப்போவுமே மினிமம் ஒரு கார்டு ரீடிங்கில் 3 கார்ட்ஸ் எடுப்போம். பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ஒரு நிகழ்ச்சியோட பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். இது 3 கார்ட் சொல்யூஷன். அப்படி இல்லைன்னா 4 கார்ட் ட்ரா பண்ணுவோம். அது வந்து உங்கள் சுச்சுவேஷன் எங்கே ஆரம்பிச்சிச்சு, எதில் லேக் ஆகிருக்கு, எதனால் லேக் ஆச்சு, ரிலீஃப் எப்படி இருக்கும், அவுட்கம் எப்படி இருக்கும், இப்படி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நிறைய கார்டு எடுக்கலாம். இப்போ இந்த 4 கார்டு இதில் வந்து நீ ரிலேஷன்ஷிப் கார்டுன்னு எடுத்தோம்னா நீ அவரை எப்படி பார்க்குற, நீ அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீ எந்த பாயிண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதில் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போ யாரோ கேட்குறாங்க, எனக்கு நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பித்தேன், பட் ஏதோ ஒரு பாயிண்டில் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, என் நிதி நிலைமை சேவிங்ஸ் இல்லாமல் டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நான் அவங்களுக்காக ஒரு 3 கார்டு எடுக்கிறேன். அந்த 3 கார்டில் இப்படி வருது, கன்னி, 9 அண்டு மார்ஸ், செவ்வாய். இப்படி வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஜோதிடத்தில் கன்னியை புதனாக கால்குலேட் பண்ணுறோம். புதனோட ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு அப்படின்னு கன்னியை வந்து கால்குலேட் பண்ணுறோம். அது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ஸ் வந்து செவ்வாய் கிரகம். இதில் 9th ஹவுஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூலத்திரிகோணத்தில் ஒரு பார்ட் ஆஃப் 9th ஹவுஸ். மூலத்திரிகோணத்தில் எக்ஸ்ப்ளோரேஷன் இதில் அப்படி கொடுத்துருக்காங்க. மூலத்திரிகோணத்தில் 1, 5, 9 வந்து ஒரு திரிகோண நிலைமை. மூலத்திரிகோணம் இல்லை, திரிகோணம் வந்து ஒரு ஜாதகருக்கு முக்கியமான ஒரு பார்ட்டு. அப்போ நாங்கள் இதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவோம். எப்படின்னா மார்ஸும் சரி உங்களோட மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட 9ஆம் வீடு அப்படிங்கிறதுக்கும் அந்த கன்னி உங்களோட 6ஆம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ அதில் செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்றிருக்காரு, அதனால் உங்களோட நிதி நிலைமை சேவிங்ஸ் இல்லாமல் செலவாயிட்டு இருக்கு. அதாவது புண்ணியம், உங்களோட 9ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு, பிறப்பு 9வது வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதோட கிளாரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு, இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த 9ஆம் வீடும் மார்ஸும் கூட ஒத்து போயிடும். இதில் வந்து கொஞ்சம் ஒத்து போகாமல் இருக்குது புதன். அப்போ உங்கள் கடன் வளர்ச்சி ஆகுது. அந்த கடன் வளர்ச்சினால் உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பரிகாரம் எடுக்க வேண்டிய விஷயம் இப்படி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதுதான் இந்த கார்டோட ஸ்பெஷல். இது வந்து நீங்கள் ஒரு யார் வேணால் பார்க்கலாம், ஜாதகம் இல்லாதவங்க தான் பார்க்கணுன்னு இல்லை. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் எப்படின்னா எந்த கார்டு எடுத்தாலும் எனக்கான பதிலை என்னோட நான் கன்னி தெய்வத்தில் வாராகி ரொம்ப, கன்னிமார்களில் வாராகி ரொம்ப கும்பிட்றேன். அப்போ அவங்க வாராகி கிட்ட நான் எப்போவுமே முதல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னா என் டேபிள் இருக்குது, அதில் வந்து தொழில் செய்கிற இடமா நினச்சி நான் செய்கிற ஒரே ப்ரேயர், இன்னைக்கு காலையிலேருந்து யார் என்ன கார்டில் ஆன்சர் கேட்டாலும் அவங்க கேள்விக்கான பதில் நான் தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி அவங்க கேள்விக்கான பதில் என் கை கார்டில் வந்து கரெக்டாக செலக்ட் ஆகணும். இதை ப்ரேயர் பண்ணிவிட்டு எடுப்போம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய ஹீல் பண்ணியிருப்போம். நான் இது ஒரு 6 years to 10 years-ஆக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு கடவுள் ஒரு ஆன்சர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா கரெக்டாக காண்டாக்டில் இருப்போம், கரெக்டாக உங்களுக்கான ஆன்சர் வந்துடும்.
இது ஏன் நான் மற்ற கார்டுக்கெலாம் இந்த எக்ஸ்பிளைன் கொடுக்கவே இல்லை. ஏன் ஸ்டார் கோட் ஆஸ்ட்ரோக்கு மட்டும் கொடுக்குறேன்னா, நீங்கள் வந்து டாரட் கார்டோ இல்லை ஏஞ்சல் கார்டோ இல்லை மற்ற கார்டோ பிலீவ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களோட பிளானட்ஸை வச்சும் 9 வீட்டை வச்சும் நீங்களாக இது பண்ணிக்கலாம். இதில் 2 மாதிரி கேட்பேன். ஒன்று வந்து 10க்குள்ளே 3 நம்பர் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நான் ஒரு டைஸ் உருட்டுவேன். உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ பேர் கேட்டுட்டு அதில் வர நம்பரில் எண்ணிக்கையில் இந்த சீட் எடுக்கலாம். இல்லை சும்மாவே இப்படி சஃபல் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு பார்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இனி மற்ற பார்ட் இருக்கு இல்லையா, அது 56 கார்டு பேலன்ஸ் கார்டு வந்து 1 by 1 நான் சொல்கிறேன். ஒவ்வொரு குரூப் இருக்குது. எல்லா குரூப்பும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிங்க. இப்போ நான் வந்து ரொம்ப கிளாரிஃபையாக இல்லை, நான் என்ன செய்யட்டும், என்ன விஷயம் என்னை பாதிக்குது அப்படின்னா, இந்த 9th இருக்கு இல்லையா, 9th நம்ம சொன்னோம்ல, அது வந்து பூர்வ புண்ணிய இதில் வந்து பூர்வீகம் உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கக்கூடிய விஷயம் வரும். அப்போ உங்களோட முன்ஜென்ம கர்மாவும் அதில் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஸோ அதில் எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து இப்போ 6th ஹவுஸ் வந்திருக்கு. இப்போ யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு 1 கார்டு எடுப்போம், ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இதை நான் இந்த நிமிடம் சொல்கிறதுல வந்து உலகத்தோட ஒற்றுமையும் உலகத்தோட ஆசீர்வாதமும் யூனிவர்ஸோட ஆசீர்வாதமும் இருக்குது. அதை நம்பி தான் நான் இந்த விஷயத்த இன்றைக்கி மக்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எனக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னப்போ இந்த கார்டு எனக்கு ஜேர்னி வந்திருக்கு, ப்ராக்ரஸ். ஸோ இது ப்ராக்ரஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட சாய்பாபா கார்டு இருக்குது. இப்போ நாங்கள் அஸ்ட்ராலஜர் நவகிரகங்களும் தான் ஹீல் பண்ணுறோம். நவகிரகங்கள் கூட சித்தர், சாய்பாபா, அம்பாள், பெருமாள், சிவன் எல்லாருமே அடக்கம் தான். எல்லாரோட அதிபதியும் அதில் இருப்பாங்க. எனக்கு இந்த கார்டு வந்து ஒரு வியாழக்கிழமை சனி ஹோரையில் கிடச்சிச்சு. அப்போனா இந்த கார்டோட மகிமை என்னன்னு பாருங்கள். இத்தனைக்கும் இது ஒரு வெள்ளிக்கிழமை தான் எனக்கு ரிசீவ் ஆகிற டைமாக இருந்தது. இப்போ இந்த கார்டு நாட் ஃபார் ப்ரெடிக்ஷன். நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, எந்த கைடன்ஸும் உங்களால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் சாய்பாபாவோட பயங்கர டிவோட்டியாக இருக்கீங்க. அப்போது யூ கால் மீ, எனக்கு பாபா என்ன சொல்கிறாரு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கால் பண்ணால் நான் உங்களுக்காக ஒரு கார்டு எடுப்பேன். Learn to let go, forgive. Affirmation: I open my heart to heal and choose to forgive. பரமபிதா பரமேஸ்வர சாய் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓம் சாய்ராம். ஓகேவா? தயா கரோ, க்ஷமா கரோ, ரக்ஷா கரோ. அண்ட் தென் இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பேமெண்ட். இந்த சாய்பாபா ஹீலுக்கு இதுக்கு வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லை. இது இங்கே ரொம்ப மனசோர்வாக இருக்கீங்க, சாய் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்பெஷலி ஒன்லி வியாழக்கிழமை நீங்கள் கேட்டுக்கலாம். நான் ஒரு டைம் கொடுக்குறேன், அப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த சூழ்நிலையில் சாய் என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு. சும்மா விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது, எதுலேயுமே விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. ரொம்ப சீரியஸாக உங்களுக்கு வந்து ஒரு பெரியவங்கக்கிட்டேருந்து ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இந்த சாய் எனக்கு இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த கார்டு வந்தோடனே. ஸோ ஏன் அப்படின்னா இது ஷீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்லி அட்வைஸ். நீ என்ன செய்யணும் இந்த சுச்சுவேஷனில், உனக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயமே தவிர இதில் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த கார்ட்லேயும் இல்லை. ஆக்சுவலாக இது ப்ரெடிக்ஷன்லேயும் வராது. இது வந்து
தெய்வ சன்னிதானத்தில் பூ போட்டு பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு சாய் நேரில் பேசுகிறாருன்னு நீங்கள் நம்பணும். ஓகே, தேங்க்யூ.